உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று வில்லியனூரில் உள்ள அவரது இல்லத்தில் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன், பாஜக தலைவர் வி. பி. ராமலிங்கம், அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், தீபாய்ந்தான், செல்வம், ரிச்சர்ட் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, KSP ரமேஷ், முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து மற்றும் பாஜக, NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசு மற்றும் ஆளும் பாஜக, NR காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட சென்ற சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் மின் விநியோகத்தை தனியார் மயமாக்குவதற்கு மத்திய அரசு மற்றும் புதுச்சேரியில் ஆளும் பாஜக, NR காங்கிரஸ் கூட்டணி அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனிடையே அண்மையில் மின்துறை அதானியிடம் விற்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் மின்துறை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள், அரசியல் கட்சிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியினர் இன்று துணைநிலை ஆளுநர் மாளிகையில் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் காமராஜர் சிலையிலிருந்து நேரு வீதி வழியாக துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட பேரணியாக சென்றனர். அப்போது போராட்டக்காரர்களை பெரிய கடை காவல் நிலையம் அருகில் போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சியினர் அங்கேயே சாலையில் அமர்ந்து மின்துறை தனியார் மயமாக்குவதை கண்டித்து மத்திய மற்றும் பாஜக, NR காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து தடுப்புகளை மீறி துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட சென்ற சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். மாசு கலந்த குடிநீர் விநியோகத்தை கண்டித்து உருளையன்பேட்டை தொகுதி CPI சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் தொகுதி மக்கள் சமூக நல அமைப்பைச் சேர்ந்தவர்கள் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை உருளையன்பேட்டை தொகுதி முடக்கமாரியம்மன் கோவில் வீதி பகுதியில் மாசு கலந்த குடிநீரை குடிப்பதால் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி 20க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் அதே பகுதியில் மாசு கலந்த குடிநீர் மீண்டும் விநியோகம் செய்யப்பட்டது. இதை குடித்ததால் வாந்தி, வயிற்றுப்போக்கால் பலர் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். இதில் சிகிச்சையில் இருந்த 65 வயது மூதாட்டி இருந்தார். அவர் மரணத்திற்கு சுகாதாரமற்ற குடிநீர் அருந்தியதுதான் காரணமா என சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மாசு கலந்த குடிநீர் விநியோகத்தை கண்டித்து உருளையன்பேட்டை தொகுதி CPI சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் தொகுதி மக்கள் சமூக நல அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் புதுவை பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அங்கு தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். ஒரு பிரிவினர் ஆம்பூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி பொதுப்பணித்துறை அலுவலகத்திற்கு அனுப்பினர். தொடர்ந்து அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேருவுடன் அமர்ந்து தர்ணா செய்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நேரு, மாசு கலந்த குடிநீரை குடித்ததால் 78 வயது மூதாட்டி, 48 வயது ஆண் ஆகியோர் இறந்துள்ளனர். மொத்தமாக 3 பேர் சுகாதாரமற்ற குடிநீர் அருந்தியதால் இறந்துள்ளனர். ஏற்கனவே உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம். உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இறந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அரசு செயலர் வந்தால்தான் போராட்டத்தை கைவிடுவேன் என அவர் தெரிவித்தார். இதையடுத்து போலீசார் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த சட்டமன்ற உறுப்பினர் நேருவை அலுவலகத்திற்குள் அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் விசாரித்த போது இறந்தவர்கள் மாசு கலந்த குடிநீர் அருந்தியதால் இறந்தார்களா, வேறு காரணமா என பரிசோதனைக்கு பின்னரே தெரிய வரும் என தெரிவித்தனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியில் பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான சந்திரமோகன் தலைமையில் பிரம்மாண்ட நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாள் விழா புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்களால் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அரியாங்குப்பம் தொகுதியில் உள்துறை அமைச்சரின் பிறந்த நாள் விழா மிக பிரம்மாண்டமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு அரியாங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் சந்திரமோகன் தலைமை தாங்கினார். தொகுதி தலைவர் வசந்தராஜ் முன்னிலை வகித்தார். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு
சந்திரமோகன் தலைமையில் பட்டாசு வெடித்து மேளதாளங்களுடன் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதேபோல் கோட்டைமேடு பகுதியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பரிவட்டம் கட்டி அமைச்சருக்கு ஆளுயர மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பெண்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு பட்டுப்புடவை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாளை சிறப்பித்து வெளிநாட்டியர் இயக்கம் சார்பில் கப்பலில் கவியரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி சுற்றுலா துறைமுகம் சிவில் குரூஸ் என்ற கப்பலில் வீரத்தமிழரசி வெளிநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாளை சிறப்பித்து கவியரங்கம் மற்றும் நூல் வெளியீட்டு விழாவை நடத்தியது. விழாவிற்கு ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் இயக்கத்தின் நிறுவனர் NS கலைவரதன் தலைமையேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற தலைவர் செல்வம், சுற்றுலா முன்னோடி சந்திரன், பிரான்சில் இருந்து வந்த பத்ரிசியா பாப்புராயர் கலந்து கொண்டு வாழ்த்தி கவியரங்க பயணத்தை தொடங்கி வைத்தனர். இயக்கத்தின் செயலாளர் கலைவாணி கணேசன், வெற்றிவேலன், பத்மநாபன், ஆசிரியர் நித்யா, பச்சையம்மாள் மற்றும் வெளி மாவட்ட பொறுப்பாளர்கள் அழகு, ஷர்மிளா, அமுதா, சாதனையாளர் கோகுல்ராஜ் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். பேராசிரியர் கையல்விழி, வேள்விழி தொகுப்புரையாற்றினர். ரத்ன விநாயகம் வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கவிஞர்கள் கவிதை வாசித்தனர். அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. புவனா இறுதியாக நன்றி உரையாற்றினார். உருளையன்பேட்டை தொகுதியில் சுகாதாரமற்ற குடிநீரால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் மக்களை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஆகியோர் பார்வையிட்டு ஆறுதல் கூறினர். உருளையன்பேட்டை தொகுதி முடக்குமாரியம்மன் கோவில் வீதி, அந்தோனியார் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுகாதாரமற்ற குடிநீரால் 20க்கும் மேற்பட்டோர் திடீரென வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திமுக தொகுதி பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் அரசு மருத்துவமனைக்கு சென்று உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறி சிகிச்சை குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்தனர். தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில வர்த்தகர் அணி குரு, தொகுதி செயலாளர் தங்கவேல், மாநில பொறியாளர் அணி அர்ஜுன், கிளை செயலாளர் பிரகாஷ் ஆனந்த், ரமேஷ், வினோத், விக்னேஷ், ஜெயக்குமார், ராஜுவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். சந்திர கிரகணத்தையொட்டி விண்வெளி வல்லுநர்களின் விளக்கமுறை நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நேற்று இரவு நடைபெற்றது. புதுச்சேரி அறிவியல் இயக்கம் மற்றும் தொழில்நுட்ப மன்றம் சார்பில் பொதுமக்கள் சந்திர கிரகணத்தையொட்டி விண்வெளி வல்லுநர்களின் விளக்கமுறை நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நேற்று இரவு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு 9:58 மணிக்கு துவங்கிய சந்திர கிரகணம் நள்ளிரவு 1:26 மணி வரை நீடித்தது. இதனை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் புதுச்சேரி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாமன்றம் மற்றும் புதுச்சேரி அறிவியல் இயக்கம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் தொலைநோக்கி மூலம் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. நள்ளிரவு வரை 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சந்திர கிரகணத்தை தொலைநோக்கி மூலம் பார்த்து சென்றனர். சந்திர கிரகணத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் கோவில் உள்ளிட்ட முக்கிய கோவில்கள் நேற்று மூடப்பட்டன. புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் ஏற்பாட்டில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நீடூடி வாழ வேண்டி பிரசித்தி பெற்ற சித்தானந்தா கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை மாநிலம் முழுவதும் பாஜக நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கடந்த 10 நாட்களாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடி வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் சரவணன் ஆலோசனைப்படி பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் தலைமையில் பிறந்தநாள் விழா சிறப்பு பூஜையுடன் கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் இன்று நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நீடோடி வாழ வேண்டி காலை குரு சித்தானந்தா சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சருக்கு பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் தலைமையில் சால்வை மற்றும் ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சித்தானந்தா கோவில் வளாகத்தில் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானத்தினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் செய்திருந்தார். புகழ் ஹெர்பல் ஹெல்த் கேர் சார்பில் நீரிழிவு நோய்க்கான வி-டயா கசாயம் வெளியீட்டு விழா நடைபெற்றது. உலகம் முழுவதும் நீரிழிவு நோயாளிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதன் காரணமாக அதனை கட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு முயற்சியாக புகழ் ஹெர்பல் ஹெல்த் கேர் சார்பில் நீரிழிவு நோய்க்கான வி-டயா கசாயம் வெளியீட்டு விழா கடலூர் பகுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கடலூர் சுசான்லி சேர்மன் டாக்டர் CA ரவி தலைமை தாங்கினார்.
வில்லியனூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை டாக்டர் புகழேந்தி முன்னிலை வகித்தார். நவசமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டியின் தேசிய துணைத் தலைவரும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில தலைவருமான பேராசிரியர் டாக்டர் அன்பானந்தம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நீரிழிவு நோய்க்கான மருந்தை அறிமுகம் செய்து சிறப்புரையாற்றினார். காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி சுசைராஜ் மற்றும் ஸ்ரீ சக்தி டிங்கர் ஒர்க்ஸ் உரிமையாளர் சக்திவேல், மகேஸ்வரி, அன்பானந்தம், பாக்கியமேரி, சுசைராஜ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் புகழ் ஹெர்பல் ஹெல்த் கேர் உரிமையாளர் மங்கேற்கரசி நன்றி கூறினார். அரசு அங்கீகாரம் பெற்ற யுனைடெட் புதுச்சேரி அமைச்சோர் மல்யுத்த சங்கம் சார்பில் 7 மாநில அளவிலான மல்யுத்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள உள் விளையாட்டு அரங்கில் அரசு அங்கீகாரம் பெற்ற யுனைடெட் புதுச்சேரி அமைச்சூர் மல்யுத்த சங்கம் சார்பில் 7 மாநில அளவிலான மல்யுத்த போட்டி கடந்த 2 நாட்களாக தொடங்கி நடைபெற்று வந்தது. இதில் புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களைச் சேர்ந்த மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் வெற்றி பெற்ற மல்யுத்த வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மல்யுத்த சங்க நிறுவன செயலாளர் மாஸ்டர் வினோத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மேனன் ஸ்டுடியோ உரிமையாளர் திவாகர் மேனன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார். தொடர்ந்து இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் பலர் பல்வேறு தவறான வழிகளில் செல்வதாகவும் அதிலிருந்து அவர்கள் விடுபட விளையாட்டுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இதனால் உடல் பலம், மனம் உறுதி ஏற்படுவதாக பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகள் தெரிவித்தனர். இந்நிகழ்விற்கு புதுச்சேரி எஸ் மீடியா தொலைக்காட்சி மீடியா பார்ட்னராக செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி குருசுமா நகர அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலய திருத்தேர் பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி குருசுமா நகர் பத்மினி தோட்டத்தில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தின் 49ஆம் ஆண்டு கொடியேற்ற பெருவிழா கடந்த 29ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வேளாங்கண்ணி அன்னைக்கு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் பெருவிழா நேற்று இரவு நடைபெற்றது. விழாவில் அன்னையின் திருவுருவம் தாங்கிய பெரிய தேர் சிறப்பு ஜபங்களுடன் பவனி வந்தது. விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பலர் கலந்து கொண்டனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த தேர் பவனி மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இதற்கான ஏற்பாடுகளை குருசுமா நகர் பத்மினி தோட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் கண்தான இருவார விழாவையொட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் மனித சங்கிலி நடைபெற்றது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை அருகே அமைந்துள்ள டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் கண்தான இருவார விழாவையொட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. அகர்வால் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஜெயலலிதா கொடியசைத்து இந்த பேரணியை தொடங்கி வைத்தார். இப்பேரணியில் இந்திய மருத்துவ அமைப்பு சார்பாக சீனிவாசன் மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூஸ் மற்றும் விநாயகா மிஷன் அலைன்ஸ் சயின்ஸ் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி யூஸ் பிரசிடென்ட் பர்வீன் பேகம், பொருளாளர் சுஜாதா, செயலாளர் விசாலாட்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அகர்வால் மருத்துவமனையில் இருந்து தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி இந்திரா காந்தி சிலை, நெல்லித்தோப்பு, அண்ணா சிலை, காந்தி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று கடற்கரையில் நிறைவு பெற்றது. இதில் ஏராளமான மருத்துவ மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் மாவட்ட பாஜக சார்பில் வழக்கறிஞர் ரவி ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் மாவட்ட பாஜக சார்பில் அரியாங்குப்பம் நெட்டப்பாக்கம் தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் ரவி ஏற்பாட்டில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் சுகுமாரன், மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன், பொதுச் செயலாளர் ஐயனார், சதீஷ்குமார், தொகுதி தலைவர் வசந்த்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இவ்விழாவில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், தொகுதி தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் நந்தகுமார், பொறுப்பாளர் சிவக்கொழுந்து, ரவிச்சந்திரன், லட்சுமிகாந்தன், வடிவேலு, பாபு, சக்திவேல் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமைச்சருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து கூறி நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற பருவத ராஜகுல சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் தலைமையில் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுவை மாநில பருவத ராஜகுல சங்கத்தின் சார்பில் 2025ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற
புதுவை மாநில பர்வத ராஜகுல சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தனித்திறன் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்றவர்கள், இளநிலை மருத்துவ படிப்புக்கு தேர்ச்சி பெற்றவர்கள், அரசாங்க பணிக்கு தேர்வானவர்கள் ஆகியோரை கௌரவப்படுத்தி பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கத்தின் காப்பாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்க தலைவர் விஜயகுமார் அனைவரையும் வரவேற்றார். செம்படவர் மட நிர்வாக குழு தலைவர் இளங்கோவன், செயலாளர் ஏழுமலை, பொருளாளர் இதயவேந்தன், கலியபெருமாள், சங்க வளர்ச்சி ஆலோசனை குழு தலைவர் தனஞ்சயன், அருள்மிகு மன்னாத சுவாமி உடனுரை ஸ்ரீ பச்சைவாளி அம்மன் ஆலய நிர்வாக குழு தலைவர் முருகன், அரங்கவேலு, அரிச்சுவடி மனநல மையத்தின் நிறுவனர் டாக்டர் இளவழகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் மதிமாறன் நடராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கும், தனித்திறன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும், அரசாங்க பணிக்கு தேர்வானவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டி வாழ்த்தினர். நிறைவாக புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்க பொதுச் செயலாளர் கணேசன் நன்றியுரையாற்றினார். புதுச்சேரி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அசுத்தமான குடிநீரை குறித்து கடந்த 3 நாட்களில் 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக நிர்வாகிகள் நோயாளிகளை பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர், அன்னை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீரில் அசுத்தம் சேர்ந்து வருவதாக பல்வேறு புகார் அளித்தனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக அப்பகுதியில் அசுத்தமான குடிநீர் குறித்து 40க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு தற்போது 20க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களை திமுக உறுப்பினர் கார்த்திகேயன் பார்த்து ஆறுதல் தெரிவித்தார். போர்க்கால நடவடிக்கை எடுத்து அரசு குடிநீர் பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும் எனவும், குடிநீரால் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயனுடன் தொகுதி செயலாளர் நடராஜன், பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண், இளைஞர் அணி சாமிதாஸ், தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி துணை அமைப்பாளர் ஞானவேல், பொன் ஏழுமலை மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை பகுதியில் ராஜா சந்துரு அறக்கட்டளை சார்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை பகுதியில் ராஜச்சந்திரு அறக்கட்டளை மற்றும் அப்பர் சிறு தொழில் சேவை அறக்கட்டளை இணைந்து 5ஆம் ஆண்டு குழந்தை விநாயகர் சதுர்த்தி விழாவை கடந்த வாரம் சிறப்பாக நடத்தியது. நிகழ்ச்சியில் குழந்தைகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. வெற்றியாளர்களுக்கு 1ஆம் பரிசு ஓவன், 2ஆம் பரிசு ஃப்ரையர், 3ஆம் பரிசு டவர் ஃபேன், 4ஆம் பரிசு மிக்சர் கிரைண்டர், 5ஆம் பரிசு கெட்டில் என பல்வேறு பரிசுகள் அளிக்கப்பட்டது. மக்கள் திரளாக பங்கேற்ற இந்த விழா முத்தியால்பேட்டை மக்களின் ஒற்றுமையையும் ஆன்மீக பாசத்தையும் வெளிப்படுத்தியது. நிகழ்ச்சியில் ராஜச்சந்திரு அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய ராஜச்சந்திரு, இந்த விழா குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காகவும் மக்களின் ஒற்றுமைக்காகவும் நடத்தப்படுகிறது. விநாயகர் அருள் எப்பொழுதும் தடைகளை நீக்கி வெற்றியின் பாதையை காட்டட்டும். இனிவரும் ஆண்டுகளில் இதுபோன்ற சமூக நல விழாக்கள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பது என் விருப்பம் என தெரிவித்தார். இந்த விழாவை முன்னெடுத்து வெற்றிகரமாக நடத்த முக்கிய பங்காற்ற அப்பர் சிறு தொழில் சேவை அறக்கட்டளை நிர்வாகிகள், ராஜச்சந்திரு அறக்கட்டளை உறுப்பினர்கள், தொண்டர்கள், தன்னார்வலர்கள், மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. முத்தியால்பேட்டை மக்கள் பெருவிழாவில் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி எக்ஸ் சர்வீஸ் லீக் நலச்சங்க அமைப்பின் தலைவர் பெருமாள் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி எக்ஸ் சர்வீஸ் நலசங்க அமைப்பின் தலைவர் பெருமாளின் 80வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி முன்னாள் ராணுவ வீரர்களுடன், விவசாயிகளுடன் கொண்டாடப்பட்டது. இந்த பிறந்தநாள் விழாவில் நலசங்க நிர்வாகிகளும், அப்பகுதி வாழ் விவசாய பெருங்குடி மக்களும், நலசங்க மகளிர் அணியினர், அதன் தலைவர் லட்சுமிகாந்தம் அம்மாள் தலைமையில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தொடர்ந்து தேவராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணைத் தலைவர் பரசுராமன், பொதுச் செயலாளர் குணசேகர், பாலையா மற்றும் காசாளர் ரவிச்சந்திரன், ஹரிபுத்ரி, கிருஷ்ணமூர்த்தி, அசோகன், தனுசு, குப்பன், மேனோன்ராஜ், ஹரிகிருஷ்ணன், பாக்கியராஜ் ஆகிய பெருவாரியான உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழா குழுவினர் அனைவருக்கும் தலைவர் ஏற்பாட்டின்படி குப்பன் குடும்பத்தினர் சார்பாக சிறப்பான முறையில் மதிய உணவு வழங்கப்பட்டது. விவசாயிகள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. விழா நிறைவாக ராமசாமி நன்றியுரையுடன் முடிவு பெற்றது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.